ஜீசஸ் தெரியல. வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சு போனேன், பாத புரியாம பயந்து. வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சு போனேன், பாத புரியாம பயந்து. 100 பேர் தேடி நீங்க போகல, தொலைஞ்சு போன என்னை தேடி வந்தீங்க. 100 பேர் தேடி நீங்க போகல, தொலைஞ்சு போன என்னை தேடி வந்தீங்க. நீ என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீ என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடை தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடை தாண்டி வந்தீங்க. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்ன தேடி வந்தது. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது. என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோழி மீது சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடை தாண்டி வந்தீங்க. கண்ணெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நெஞ்சவர் நீரே. கண்ணெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நெஞ்சவர் நீரே. என் கரப்பிடித்து தூக்கினி, என் கரைகளெல்லாம் நீக்கினி. என் கரப்பிடித்து தூக்கினி, என் கரைகளெல்லாம் நீக்கினி. உண்மையாக மாற்றி விட்டீரே, என்னை தள்ளாத தகப்பன் நீரே. இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடை தாண்டி வந்தீங்க. கால் கடக்க எனக்காக. கடை தாண்டி வந்தீங்க. ஜீசஸ் thank you Lord. அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நேரத்துக்காக ஆண்டவரே நம்மை துதிக்கிறோம். தேவல்ல கிருபையுள்ள வார்த்தைகள், அற்புதமான வார்த்தைகள், என் ஜனங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, பரிசுத்தமான வார்த்தைகள் வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. என் ஜனங்களுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமையான வார்த்தை என்று வெளிப்பட்டு என் ஜனங்களுக்குள்ளே தேவன் பேசி உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தும்படியாக நான் செபிக்கிற ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்ளும். ஓ, யாருமே நிற்கலையா? ஓகே. எஸ்ஐயா 54ஆம் அதிகாரம் 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். உண்மையிலே ஆண்டவருடைய மனதுருக்கம் நம்மேல் அளவில்லாமல் இருக்கிறது. அவருடைய அன்பு அளவில்லாமல் நம்மேல் இருக்கிறது.
அதனால தான் இந்த இடத்துல நான் அமர்ந்திருக்கிறோம். அவர் நம்ம ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். நம்ம மேலே அளவில்லாத அன்பு வைத்திருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, என் கிருபை உன்னை விட்டு விலகவே விலகாது. மலைகள் விலகினாலும், மலைகள் இம்மூவபிள், அது என்னைக்காவது நகருமா? ஆண்டவர் அதையோடு ஒப்பிடுகிறார் கிருபையை. மலைகள், அந்த பிக்சர் நீங்கள் பார்க்கணும், அப்படி இம்மூவபிள். ஆனால் அந்த மலையே சாய்ந்து போனாலும், ஆனால் பர்வதங்கள், ஹில்ஸ், மலைங்கிற இடத்துல மவுண்டெயின்ஸ்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. பர்வதங்கள் இடத்துல ஹில்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்காரு. அந்த ஹில்ஸ் தான், அந்த மலை எல்லாமே சப்போர்ட்டாக தான், இந்த ஹில்ஸ் அஸ்திபாரம் தான். அது கூட விலகினாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லியிருக்கிறார். என்னுடைய இந்த கிருபைங்கிற வார்த்தைக்கு நிறைய வேதத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் கிரேஸ் என்று இருக்காது. கிருபைங்கிற வார்த்தை தமிழில் நம்ம பார்க்குறோம். அது இங்கிலீஷ் பைபிளில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கிரேஸ்ன்னு இருக்காது, அவரோட லவ்விங் கைண்ட்னஸ்ன்னு இருக்கும். எது விலகாதான்? லவ்விங் கைண்ட்னஸ் அப்படின்னு என்ன? அவருடைய மனதுருக்கம், அவருடைய அன்பு, அவருடைய தயவு, அது என்ன பண்ணாதான்? மாறவே மாறாது. உண்மையிலே yet my unfailing love for you will not be shaken. Unfailing love, அது என்னங்க unfailing loveனா? மாறாத அன்பு. ஆண்டவர் அந்த கிருபைங்கிற இடத்துல அவர் அன்பை தான் பேசுகிறார். என் அன்பு மாறவே மாறாது. நான் உன் மேலே வச்சிருக்கிற அன்பை யாராலையும் மாற்றவே முடியாது. அதை யாரும் என்னை உன்னிடமிருந்து பறிக்கவே முடியாது. அப்படிப்பட்டு தன் ஜீவனையை கொடுத்து நம்மை நேசிக்கிறார். இந்த உலகத்தில் தேவனை விட நம்மளை நேசிக்க யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம மேல அவர் நினைவாயிருக்கிறார். நம்ம மேல அவர் அவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார். சாதாரண ஒரு மனுஷன் ஒரு அன்பை வைக்கும் பொழுது அவங்களுக்காக அவங்களோட பேசுகிறதும், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும், அவங்களுக்கு பிரியமானதை செய்கிறதும், வாங்கி தர்றதும், ஒரு சாதாரண ஒரு மனுஷனுடைய அன்பே எப்படி இருக்கும் என்றால், அந்த வானத்தையும் பூமியும் படைத்த அந்த தேவாதி தேவனுடைய அன்பு, உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பு எப்படி, அது அதுக்கு அளவே கிடையாது. அந்த அன்புக்கு அளவே இல்லை. அது அன்லிமிட்டட், எல்லையில்லாத அன்பு. அப்படிப்பட்ட அன்பு தான் நான் உன் மேலே வச்சிருக்கேன் என்று தேவன் சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இதை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிட்டோம்னா அவருடைய கிருபை உங்கள் மேலே இருந்து பயங்கரமான காரியங்களை செய்யும். அவருடைய அன்பை நம்ம புரிஞ்சுக்க தவறிட்டோம். நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுறோம், தேவனிடத்தில் வரும்பொழுதெல்லாம் எதையாவது பெற்றுக்கொள்வதற்கு வருகிறோமே தவிர அவரையே தேடுகிறதுக்கு நம்ம இன்னும் நம்ம எப்படி இருக்கிறோம், இன்னும் நம்ம ரொம்ப பின்வாங்கி இருக்கிறோம். அவரையே தேடணும். இன்னைக்கு ஆசீர்வாதங்களே அல்ல, கிருபைங்கிறது நீங்கள் நல்ல வசதியாக இருக்கிறது கிருபை இல்லை, தேவன் உங்களோடு இருப்பது தான் கிருபை. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த செல்வமோ இல்லை வசதியோ படிப்போ அந்தஸ்தோ அதுக்கு ஈடாகவே முடியாது. அவர் மட்டும் ஒரு மனுஷன் மேலே அன்பு வச்சுட்டா, கிருபை வச்சுட்டா, அதுக்கு வருகிற ஆசீர்வாதத்துக்கு அளவே கிடையாது. ஹல்லேலூயா. அவர் அன்பு வச்சா அது பயங்கரமாக இருக்கும். அவங்களோட வளர்ச்சி, அவங்கள யாரும் அவ்வளோ வீழ்த்த முடியாது. ஏன்னா சாதாரண அன்பு இல்லை நம்மை தாங்குகிறது, நம்மை நிரப்புகிறது, தேவனுடைய அன்பு. ஒரு சாதாரண ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை எப்படி பார்ப்பாங்க? ஒரு சின்ன பிள்ளை, ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை நடக்கும்போதும் பின்னாடியே போவாங்க, படுக்கும்போது பக்கத்துலேயே வச்சுக்குவாங்க.
ஏன்னா அந்த குழந்தை எங்கிட்டாவது தவறி போயிடக்கூடாது. பகலில் நடக்கிற ரொம்ப சேட்டை பண்ணுற பிள்ளையானா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் வீட்டில் ஒரு பக்கத்தில் ஒரு பையன் இருக்கிறான். அவன் ரொம்ப வாள். அவனை எப்போதும் அவனை கேட் போட்டு தான் பூட்டி வைக்கணும். விட்டா வெளியில் போய் உட்காந்துக்கிறான். ரோட்டில் போகிறவங்க என்ன பண்ணிடுவாங்க, குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாங்க. பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க அம்மா. ஒரு சாதாரண ஒரு தகப்பனே, ஒரு தாயே தான் பிள்ளையை எப்படி நேசிக்குன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்கள் மேலே ஏன் மேலே அளவில்லாத அன்பு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மை ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ் ஷால் நாட் பி டிபார்ட் ஃப்ரம் யூ என்று சொல்கிறார். என்னுடைய மாறாத அன்பு. என்ன அன்பு? நிலையான அன்பு, மாறாத அன்பு. அதுதான் இயேசுவின் அன்பு. அல்லேலூயா. நிறைய டிரான்ஸ்லேஷனில் சொல்லப்பட்டிருக்கு, மை லவ்விங் டிவோஷன் வில் நாட் பி டிபார்ட் ஃப்ரம் யூ. என் கிருபை உன்னை விட்டு விலகாதுங்கிற இடத்துல இந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்படுது. மை லவ்விங் டிவோஷன், மை ஃபேவர் வில் நாட் பி ரிமூவ்டு ஃப்ரம் யூ, மை லவ்விங் கைண்ட்னஸ் வில் நாட் பி ரிமூவ்டு ஃப்ரம் யூ, மை லவ் வில் நாட் பி ரிமூவ்ட் ஃப்ரம் யூ. என் அன்பு உன்னை விட்டு விலகவே விலக. ஹல்லேலூயா. கிருபைக்கு ஒரே நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா அன்பு தான். அந்த அன்புக்கு இன்னொரு விளக்கம் யாருன்னா அது ஜீசஸ் தான். ஹல்லேலூயா. ஏன்னா யோவான் 1:14 வாசிங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கு? 1:14 சிஸ்டர், யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். இப்ப அந்த கிருபை நிறைந்தவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த கிருபை நிறைந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபை நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அன்பு நாம் அனுதினமும் நம் தேவனிடத்தில் அன்பு செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலேயே நாம் அதிகமாய் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரே ஒருத்தர், நாம் அதிக எல்லா மனசில் உள்ள எல்லாவற்றையும் ஷேர் பண்ணக்கூடியவர், நம்முடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், நம்முடைய எதிர்ப்பு, நம்முடைய தேவைகளாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் சார்ந்திருக்கக்கூடிய ஒரே நபர் அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரால் மட்டும்தான் எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். அந்த கிருபை உள்ள தேவன் தான் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ நான் 2025 உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2025 வருஷம் உங்களுடைய வாழ்க்கை அநேக காரியங்களை நீங்கள் கேட்டதை நீங்கள் கிடைச்சிருக்கலாம், இல்லை ஒரு சில பேர் கிடைக்காம போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் சோர்ந்து போக அவசிய வேண்டிய இல்லை. ஏனென்றால் நிச்சயமாக என் தேவன் மேலே நீங்கள் அளவில்லாத அன்பை நீங்கள் வைக்கும் பொழுது, அவர் உங்கள் மேலே அளவில்லாத அன்பை வைத்திருக்கிறபடினால நிச்சயமாக என்ன பண்ணுவார், உங்களுக்கு வருகிற இந்த ஆண்டில், இந்த புதிய வருஷத்தில் அது நிச்சயமாய் தேவன் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதோ சும்மா உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்கிற வார்த்தைகள் இல்லை பிரியமானவர்களே, இது உண்மை. தேவனோடு நீங்கள் வாழ்ந்து பார்ப்பீர்கள் என்றால், தேவனோடு, இது கிறிஸ்தவங்கிறது இது ஒரு மதம் அல்ல, இது உறவு. இந்த உறவில் யார் சரியாக இருக்கிறாங்களோ ஆண்டவருடைய உறவில் நிச்சயமாக அவங்க வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. கிருபைங்கிற வார்த்தை இந்த உலகத்திலே நமக்கு பெரிய ஒரு காரியத்தை வெளிப்படுத்துது. என்ன தெரியுங்களா? முதலாவது ரட்சிப்பை கொடுக்கிறது. கிருபைங்கிற வார்த்தை, இயேசு கிறிஸ்து முதல்ல இந்த உலகம் மனுக்குலத்துக்கு செய்த காரியம் என்ன? இந்த எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? அவர் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் தன் ஜனங்களை விடுவிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ரட்சிப்பை நம்ம பெற்றிருக்கிறோம். ஒரு சில பேர் நீங்கள் புதிதாக இருக்கலாம், ஆனால் ஒன்று, இயேசு உங்களுடைய ரட்சிப்பதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார். அதுதான் கிருபை. ரட்சிப்பை நம்மளுடைய சொந்த முயற்சினாலேயோ, என்னுடைய ஜபத்தினாலேயோ, என்னுடைய பிரயாசத்தினாலே பெற்றுக்கொள்வது அல்ல, அது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா.